ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏற்காடில் தான் இருக்கோம். ஸோ ஏற்காடில் மலர் கண்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து இங்கே வந்து மலர் கண்காட்சி மட்டும் இல்லாமல் காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ 46வது மலர் கண்காட்சி அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இது நாங்கள் ஓப்பன் பண்ணி வந்து 1 டேக்கு அப்புறம் நாங்கள் கரெக்டாக போயிட்டு வாங்க. அப்போ போகும்போது நல்லா அந்த ஃப்ளவர்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டாச்சு மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் ஃபேமான நிறைய இந்த கார்ட்டூன் பொம்மைஸ்லாம் கூட நல்லா ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும் இது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம ஒரு ஒர்த்தான பிளேஸ் இது. பட் இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது உங்களுக்கு டூர் மாதிரி தான் நான் இதை காமிக்கிறேன். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த கேமராலாம் வச்சு, ஏன்னா கேமராவுக்கு தனியாக காசு ரொம்ப கூட கிடையாது. 80 ருபீஸோ 100 ருபீஸ் என்னமோ தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கூட அழகாக ஃபோட்டோ ஷூட்ஸ், ப்ரைடல் ஃபோட்டோ ஷூட்லாம் கூட பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் எல்லாமே. அண்ட் வந்து அதான் சொல்கிறேன், இங்கே வந்து இப்போது நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே டேரெக்டாக நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போவே நம்மளுக்கு உடனே வந்து ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலை. அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் வந்து இந்த டைனோசரா இது என்னம்மா புஜ்ஜி? புஜ்ஜியை மறந்துட்டா, ஆனால் கரெக்டாக ட்ராகன். ஸோ அப்புறம் அதுக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இங்கே எவ்வளோ பெரிய ஏர் பலூன் பாருங்கள். இதில் வந்து அவங்களுடைய முக ஸ்டாலின் சாருடைய படம்லாம் போட்டு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ பிளேஸும் ஏற்காடில் பார்க்கும்போது நல்ல ஒரு கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. நல்லா வெதர்லாம் செம்மையாக இருந்தது. இந்த டெக்கரேஷன் தான் என்னால் வந்து சொல்லவே முடியல. அந்த இந்த ஃப்ளவர், இந்த பூ வந்து டெய்ரி பூன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் அந்த டெய்ரி பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்னதாக தலையில் வைக்கிற சைஸ், ரோஜா பூ சைஸில் இருக்கும். ஸோ எல்லாம் பெருசாக சூப்பராக இருந்தது. அப்படியே புஜ்ஜி ஒரு டான்ஸை போட்டாச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெய்ரி பூலாம் வந்து அந்த பிங்க்லாம் இருந்துச்சா, பிங்க்கில் இருந்தாலே ரொம்ப இன்னும் அழகாக இருந்தது. எங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணை பறிக்குது. ஸோ அதெல்லாமே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டேன். சூப்பராக இருந்தது. இது எல்லாமே போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக நிறைய சுற்றி பார்க்குற மாதிரி. அது என்னென்னா நிறைய வந்து நம்ம ஒர்க் டென்ஷன்லாம் இருப்போம் இல்லையா, ஒர்க் ப்ரெஷர்லாம், அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் அதனால இது தனியாக நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ரிலாக்ஸிங்காக செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் இந்த ஒரு போட் இருக்குது பாருங்கள். இது கூட எவ்வளோ ஃப்ளவர்லேயே நல்லா அந்த என்ன பூ, இது பன்னீர் ரோஸா இல்லை நார்மல் பிங்க் ரோஸா தெரியல. ஸோ இதுலேயே வந்து ஃபுல்லாக டெக்கர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இது வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 உடைய போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போட்டா, அது கப்பல் சொல்லுவீங்களா? போட்டுன்னு சொல்லுவேன். ஓகே. தென் இங்கேயும் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ புஜ்ஜி பார்த்தீங்கன்னா எங்கேயும் டான்ஸு. ஸோ வந்து எங்கே போனாலும் ஒரு மியூசிக் கேட்டக்கூடாது, ஒரு நல்ல பிளேஸ் பார்க்குறோம், உடனே வந்து அம்மா ஒரு டான்ஸ் ஆடிட்டுவாங்க. அண்ட் இந்த தண்ணி கூட கொஞ்சம் நல்லா பார்த்து ரசித்தோம். இதுவுமே நல்லா செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இவ்வளோ ஹைட்டில் போச்சு, இதோடைய அந்த சாரெல்லாம் வந்து மேலே பட்டுச்சுப்பா. ஆனால் செம்ம ரிலாக்ஸேஷனாக இருந்தது. சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் கலராக இருந்தது. நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கண்ணாடி மாதிரி டெக்கரேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கார்ட்டூனில் இருக்க டெக்கரேஷன், கார்ட்டூன் பொம்மைலாம் ஃபேமஸான பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பழ கண்காட்சி, அதுக்கப்புறம் வந்து காய்கறிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காய்கறியோட சீட்ஸு அண்ட் வந்து இந்த ஃப்ரூட்ஸோட சீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சேலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்லாம் கூட வச்சுருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுவே நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம், ஒரு ப்ரைடல் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஒரு பிஸ்னஸ் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், இந்த பிளேஸு செம்ம ஒர்த்தான பிளேஸு. பட் இது நம்ம ஊர்லலாம் நம்ம நினச்ச டைமில் இருக்காது இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, நான் என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கூட்டம், எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்கும். எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க இங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்கர்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஈவினிங் ஆனால் அந்த லைட்ஸ் எல்லாம் கூட போட்டு விட்டுருவாங்க. மரத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா லைட்ஸு இதெல்லாம் கூட போட்டு விட்டுருவாங்க. அப்போ இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும், ஜொலிப்பாக இருக்கும். நாங்கள் போனது வந்து காலையில் டைம் இது.
நாங்கள் நைட்டு தான் ஃபஸ்ட்டு ஏற்காடுக்குள்ளே வந்தோம். ஸோ அப்போ வரும்போதெலாம் அதுமாதிரி ஃபுல்லாக லைட்டிங்லாம் வச்சு உள்ளெல்லாம் போய் பார்க்கல, மேலே வெளியே தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன். லைட்டிங்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஈவினிங் டைமில் போனால் இன்னுமே இது சூப்பராக இருக்கும். பட் எல்லா லைட்டும் தெரியுமான்னு தெரியல, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுனால வெளிச்சமாக இருக்குமா எனக்கு தெரியல. இது வந்து காய்கறி இந்த சந்தைன்ற பாருங்க, அந்த கண்காட்சிக்குள்ளே வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் காய்கறி அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கணும். நம்ம என்னென்ன இருக்குது சுற்றி பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாட்டெவர் நம்மளுடைய விஷ் தான். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நம்மளோட ஃபீட்பேக்கும் எழுதிட்டு வரணும்னு இல்லை, கம்பல்சரி கிடையாது. நம்மளுடைய இது ஒரு சின்ன ஒரு இது தான். ஸோ ஒரு ஃபீட்பேக்கும் எழுதிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஏன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர், நிறைய ஒர்க் டென்ஷன் நான் நிறைய இருந்ததுனால எனக்கு நான் வெளியவே அதிகமாக போகவே மாட்டேன். வீட்டிலே இருப்பேன். வீடு விட்டால் ப்ரைடல் ஒர்க்குக்கு போவேன், அதுக்கப்புறம் திருப்பி வீடு இப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த ஸ்கூல் லீவ் டைமில் சுத்தம் வெளியே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். எப்போயாவது பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் அது கூட கிடையாதா. ஸோ வீட்டிலே இருந்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் நல்லா டென்ஷன் அது இது இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இதுக்கு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த வெஜிடபிள்ஸ்லேயே அந்த மாடு, புலி, திருவள்ளுவரோட சிலை, நல்ல இந்த ஸ்டேச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ நம்ம வந்து பாரம்பரியமான செடி, பாரம்பரியமான அந்த ஃப்ளவர்ஸ், அந்த பாரம்பரியமான அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இங்கே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் கண்காட்சிக்கு வரோம் உள்ள. இது உள்ள தான் இன்னும் செம்மையாக இருந்தது. அந்த மேரிகோல்டு பூ கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது கையில் பறித்து அதை தலையில் வைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பார்க்கணும் அவ்வளோதான். அது இருக்கிற இடத்துலையே அதை வச்சு நம்ம பார்த்து ரசிக்கணும், எனக்கு அவ்வளோதான். இது வந்து ஹனிபியோட அந்த ஸ்டாச்சு ஃப்ளவர்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், எவ்வளோ கலர்ஸாக சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும். இது வந்து கேமராலாம் அலோடு இல்லை அப்படிலாம் சொல்லலை, பட் கேமராவுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ளவர்ஸ் பொக்கேஸ்லாம் கூட இருந்தது, நல்லா இருக்குது. நல்லா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் வந்து வீடியோவில் நிறைய ஷோன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா விஜய் கூட நிறைய சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படின்னாரு. ஸோ மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். அதாவது நான் அந்த ஷோன்ற வார்த்தையை நான் கம்மி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி கைஸ், நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். அந்த வேர்ட்ஸை நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அதை ஸ்கிப் பண்ண போகிறேன். அவாய்ட் பண்ணால் தான் அதை கொஞ்சமாவது கம்மி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மேரிகோல்டுக்குன்னு தனியாக அப்படியே ஒரு செக்ஷன், அப்புறம் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ், ப்ளூ கலர், இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அங்கேயே இருந்துடலாமா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம ஊரெல்லாம் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இவ்வளோ அழகாக பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். யாராவது தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா கார்டனில் பார்க்கலாம், இந்த அளவுக்குலாம் கிடைக்காதுல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் கண்காட்சி இந்த மாதிரிலாம் வச்சா தான் வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போகிற எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சடனாக வந்து அங்கே ஃப்ளவர் கார்டன் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவும் செம்ம ஒரு டைம் பாஸிங்காகவும் சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருந்தது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சில்லையே அந்த ட்ராகன் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க சொன்னேன் இல்லையா. எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல. எனக்கு இவங்க என் தம்பி என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் ஒருத்தவங்க கிட்டே வந்து ஃபோன் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, எல்லாருமே கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னு. இங்கே தான் ஒரு இது இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சதான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணிவிடுங்க என்னென்னு. அண்ட் வந்து இங்கே வந்து சீட்ஸுமே வந்து நிறையா சேல் பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த செடியோட பாரம்பரிய செடியோட சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைய மூலிகை செடியெலாம் கூட இங்கே இருந்தது நிறைய. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செடி தேடிட்டுருக்கீங்க, எனக்கு இந்த செடி வேணும், எனக்கு இந்த உரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஆனால் இப்போது இது அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ரெடிமேடாக அப்படியே என்ன சொல்கிறது தொட்டியோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி எனக்கு தெரியல. ஆனால் மேபி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி தான் காமிக்கிறேன். நான் பார்த்ததை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பாருங்களேன் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன், ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்கு, ப்ளூ, வயலட், பர்பிள், வாவ் ரெட் கலர் சூப்பராக இருக்குல்ல. கண்ணுக்கு
எனக்கு தெரியல, நான் ரொம்ப வந்து ஒவ்வொரு எக்ஸைட் ஆகுறேன்னு தெரியல. பட் நீங்கள் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ரசிக்கிற ஆளுங்க இருப்பீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இது எல்லாமே. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்ட்டூன் பொம்மைலாம் வந்து இந்த ஃப்ளவர் வச்சே ஃப்ரூட்ஸ் வச்சே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு, அது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சா, சுற்றி பார்த்த இந்த மரத்துக்கு கிட்ட பாருங்களேன் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். இந்த பொம்மையும் இந்த ஸ்டாச்சுவும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு. இதுக்கு சார்ஜ் தான், ஆனால் சும்மா ஃப்ரீ கிடையாது. இதுக்கு வந்து சார்ஜ் தான். டிக்கெட் வாங்கினாங்க. டிக்கெட் வந்து ஒரு பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஹார்ட் டெக்கரேஷனும் சூப்பராக இருந்துச்சுல்ல. இந்த பொம்மை பேர் எனக்கு தெரியல. இந்த ஒரு இங்கிலீஷ் மூவி வருமே, அதில் வர அந்த எலி பொம்மை மாதிரி இருக்குது. அதுவான்னு எனக்கு தெரியல. அதுவா நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணிடுங்க. இது என்ன பொம்மைன்னா சோட்டா பீம் தானே இது. ஆமாம். இந்த பொம்மையும் டெக்கரேட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் தான் பண்ணிடுறாங்க. எதுவுமே வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வச்சா வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்காது, கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஹார்ட் கிட்டையுமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களால் இந்த ஹார்ட் கிட்ட ஃபோட்டோவே எடுக்க முடியல. எல்லோரும் வந்து அந்த ஃப்ரேமில் தெரியுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிட்ருக்காங்க. ஒரு சரியான ஒரு ஃபோட்டோவே எடுக்க முடியலனால நான் அங்கே ஃபோட்டோ எடுக்கல, அக்காவை மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுற்றி வந்தோம். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனாக மரம், க்ரீனாக செடி, ஃப்ளவர்ஸ், கலராக ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அப்புறம் அங்கங்கே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஹார்ட்டில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி அண்ட் வந்து இந்த பொம்மை இங்கெல்லாம் வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ மூக்கு கண்ணாடி பாவம் எங்கள் அக்கா நான் ஃபோட்டோ எடுப்பேன் சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேஸ், அதாவது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பார்க்கு. ஸோ பார்க்குமே இங்கே வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பலூனை வந்து நிறைய பேர் அவங்களே கூட அது மாதிரி விட்டு பண்ணுறாங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வானத்தை பார்க்கும்போது மேலே பயமாக இருக்குது. பயமாக இல்லை, ஒரு மாதிரி. அப்புறம் புஜ்ஜி, ஹரிஷ், ஸ்ருதி எல்லோரும் விளையாட போயிட்டாங்க பார்க்குக்கு. அதாவது என் பொண்ணும் என் அக்கா பசங்களும். ஸோ இங்கேயுமே இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் இருந்தது. பட் இது எத்தனை நாளைக்கு ஓப்பனில் தான் எனக்கு தெரியல, அது எனக்கு சரியாக தெரியல. இந்த சர்க்கஸே கூட ஒரு மாதிரி பில்டிங்கில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது உள்ளேருந்து மேலே ஏறி வரணும். ஸோ இதுவுமே நான் ட்ரை பண்ணேன். நானுமே இதை ட்ரை பண்ணேன். ஏன்னா இது பெரியவங்களுமே இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா பில்டிங்கில் பண்ணியிருக்காங்க இதை. செம்ம ஒர்த்தான ப்ளேஸ். டிக்கெட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கூட கிடையாது, கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கு இவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு அந்த டிக்கெட் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரியாமே இந்த ஷோன்ற வார்த்தையை போட்டுட்ருக்கேனான்னு எனக்கு தெரியல. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் அதே சொல்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சர்க்கஸில் நானும் ஏறி வரேன். மேலே ஏறி வந்துட்டு நானுமே சர்க்கஸ் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. மறுபடியும் விளையாடணும் போல தான் இருந்தது. பட் எனக்கு டைம் கிடையாதா, அதனால் சும்மா ஆசைக்கு ஒரு தடவை சர்க்கஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அது கையில் ஒரு ஃபோன் வேறு வச்சுக்கிட்டு அதை வீடியோவும் எடுக்கணும். ஃபோன் வேறு வந்து எங்கே உடஞ்சிருமோன்னு ஒரு பக்கம் பயம். அப்படியே முன்னாடி முடிச்சுட்டு பார்த்தீங்களா, இவருக்கு எதாவது வேலை அப்படின்ற மாதிரி. இங்கே இவ்வளோ பெரிய அமிர்தமிழ் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி. நான் இங்கே ஒன்றுமே தெரியாமல் ஜூலிஸ் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. நான் எங்கன்னு சொன்னால் சாரி யாருக்காவது கோவம் வரும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே எங்கேயாவது நான் டாக் பார்த்தேன்னா ஜூலி அப்படின்னு தான் சொல்லுவேன். அது காமனான ஒரு பேராக நான் வச்சுட்டேன். ஜூலி அப்படியே சொல்லி எனக்கு பழகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரிஷ் வரேன். ஹரிஷ்க்கு அப்புறம் புச்சி ஒருத்தராக சர்க்கஸ் வராங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. கீழே ஃபுல்லாக மண்ணு தான், அடிப்படாது, நம்மளுக்கு அடிப்படாத அளவுக்கு சேஃபாக நம்மளுக்கு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. இது உள்ளே டேட்டு இருந்தது நினைக்கிறேன். இல்லை, உள்ள டேட்டு கிடையாது, வெளியே தான் டேட்டு இருந்தது, ஏற்காடுக்கு வெளியில். அந்த ஏற்காடில் போன அந்த ஏற்காடு பிளேஸ் கூட 2-3 நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடலான் இருக்கேன். இப்போது கரண்ட் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த மூமெண்ட். ஸோ எனக்கான ஒரு சர்ப்ரைஸ் இது தான். கண்ணை மூட சொல்லிட்டாங்க. என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் 3 days எனக்கு பர்த்டே இருக்குது, 2 days. ஸோ பர்த்டேக்கு ஏதாவது இவங்க பண்ண போகிறாங்களா, கேக் வெட்ட போகிறாங்க. செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கேக் வெட்டினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அதை விட எதிர்பார்க்காதது இந்த ஃபோட்டோ ஆல்பம்.
ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோன்னா வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் கொடுத்து இதுக்கு தான் எடுக்கிறாங்க, ஒரு ஒரு ஞாபகத்தை எடுக்கிறாங்க நாங்கள் நினச்சோம். இதை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. அதே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ஆளுக்கு ஒரு ஆல்பம் எடுத்தாச்சு. ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப எனக்கு நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அது இதுதான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்தோம். சும்மா ஏன் வீடியோ எடுக்கிறது, நாங்கள் நடந்து ஒரு எங்களையும் சேர்த்த மாதிரி வீடியோ எடுனாங்க எங்கள் கும்பல். அப்படியே எங்கள் ஃபேமிலி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம். ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வெளியில் போகிறோம். வெளியில் போகிறதுக்கு இந்த பக்கம் வழி. ஸோ அந்த பக்கமாக வந்து இந்த பக்கம் வெளியே போகிறோம். நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பக்கம் ரோஸ் வச்சுருக்காங்க. பட் வந்து இது சரியாக வரல போல். இது உள்ள வேறு ஏதோ ஒரு கண்காட்சி வேறு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம உடம்புல தெம்பு இல்லை, பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊறுகாய் பாட்டில், அப்புறம் வந்து நிறைய இந்த இன்னும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பார்த்தேன். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கணுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். பட் ஃபுல்லாலாம் நான் வந்து அதை வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த ஃப்ளவர் தான் இப்போயும் நான் சொல்கிறேன் சாரி. அண்ட் வந்து இந்த ஃப்ளவர் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எனக்கு இதில் எந்த ஃப்ளவர் பிடிக்கும் சொல்லுங்கள், எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஆனால் நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது கரெக்டாக கெஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா அது வீடியோலேயே வந்துடும். ஆக்சுவலி என் தம்பி ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் எடுக்கிறான். ஆனால் அதில் வந்து மிஸ் பண்ணிட்டான். நல்லா இருக்குல்ல அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நைஸ். அந்த கடைக்காரர் என்னமோ சொல்லி கலாய்க்கிறாரு. அது என்னென்னு எனக்குமே நான் கவனிக்கல. ஆனால் அது என்ன சொல்லிட்டு, ஆனால் வந்து நாங்கள் நல்லா பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டேன் இந்த ஃப்ளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் தம்பி அதை எடுத்துக்கிட்டு திருப்பி கண்டுபிடிச்சியாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னமோ வேணாம் அமைதியாரு அப்படின்ட்டான். சரி சொல்லிட்டு அது வரைக்கும் எடுத்து கொடுத்தேன். ப்ரப்போஸ் பண்ணி கொடுடி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டான். குழந்தையோடு சேர்த்து ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே என் தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு ஒரு ரோஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம தனியாக போகிறதோட ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படியே அதை ஒரு ஷூட் எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா புஜி டான்ஸ். யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலன்னா கவலை இல்லை. ஷையே கிடையாது கொஞ்சம் கூட. அதான் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி எங்கே ஒரு மியூசிக் கட்டில் புஜ்ஜி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வச்சா போகவே போகாதுன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்காவது இருக்கும்ல. ஆனால் இது போயிடுச்சு சுத்தமாக. ஆசையாக வச்சோம் போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது அது ஏன் தெரியல. அப்படி தான் போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு வச்சு நான் இவ்வளோ தூரம் சரியாக கவனிச்சது கிடையாது. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து ஃப்ளவர் கார்டனுக்கு வெளியில் ஏற்காடு கொஞ்சம் காமிக்கலாமேன்னுக்காக அந்த ஒரு சின்ன வீடியோ நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மனசார லைக் பண்ணிங்கன்னா அந்த லைக்கை கொஞ்சம் வீடியோவிலே போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டாடா.